இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில திக்ருகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த திக்ருகளை நீங்கள் ஓதி பாருங்கள். இதை ஓதிவிட்டு ஒரே அமர்வில் நீங்கள் துவா செய்து பாருங்கள். உங்களுடைய துவாக்கள் கபுலாகும். இந்த திக்ருகளை எவ்வளோ தடவை ஓதணும்னு கேட்டிங்கன்னா நம்ம 15 முறை ஓதிக்கொண்டாவே ஒவ்வொரு திக்ருகளையுமே போதுமானது. இது எல்லாத்தையுமே ஒரு விடுத்தம் ஓதிட்டு நீங்கள் துவா செய்து பாருங்கள். இப்போ நான் அந்த திக்ருகள் சொல்கிறேன். இந்த திக்ருகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு துவாக்கள் கேட்குறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் நம்ம செய்யணுமில்ல, அந்த துவாக்களை கபூலாக்கிறதுக்கு அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் இந்த திக்ருகளில் இருக்குது. அப்போ இந்த திக்ருகள் பார்த்திங்கன்னா துவாக்களை கபூல் செய்ய வைக்கக்கூடிய திக்ருகள்னு நம்ம சொல்லலாம். அதில் முதல் திக்ரு யா ரப்பல் ஆலமீன். யா ரப்பல் ஆலமீன்னா அகிலத்தை படைத்து பரிபாலிப்பவன் அர்த்தம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போதுமே நம்மளுடைய துவாக்களை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வை புகழ்ந்து தான் ஆரம்பிக்கணும். அதில் புகழ்வதிலே ரொம்ப சிறந்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யா ரப்பல் ஆலமீன் தான். ஏன்னா அல்லாஹ் தான் உலகத்தை படைத்து பரிபாலிக்கிறான் அப்படின்னு சொல்லி தான் குர்ஆன்லேயே அல்லாஹ் முதல் வார்த்தையை வச்சுருக்கான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் நம்ம ஓதுறோம் பாருங்கள் அல்ஹம் சூரால, அதுதான் இந்த யா ரப்பல் ஆலமீன். அப்போ அல்லாஹ் குர்ஆன்லேயே முதல் வார்த்தையாக இதை சொல்லி ஆரம்பிக்கிறான்னா நம்ம துவாவையும் நம்ம முதல்ல இதை சொல்லி தான் ஆரம்பிக்கணும். அப்போ முதல் திக்ராக யா ரப்பல் ஆலமீன் உலகத்தையே படைத்த பரிபாலிப்பவனேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து 15 முறை ஓதிட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும். இரண்டாவது பார்த்திங்கன்னா ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படின்னா மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு அல்லாஹ்வை புகழ்கிறோம். அந்த புகழ்கிறதுலேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னோம் உலகத்தை படைத்தவன் அண்டத்தை படைத்தவன்னு சொல்லி புகழ்ந்தோம். அதுக்கப்புறம் அவனுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் பற்றி நம்ம புகழ்கிறோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபிக்கு சொல்கிறாங்க. இதில் இஸ்மே அகலம் இருக்குது, அதனால் இதை கொண்டு நீங்கள் கேட்கப்படக்கூடிய துவாக்கள் மறுக்கப்படாதுன்னு இருக்காங்க. அதனால் ஏதல் ஜலாலி வல்லிக்ராம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய இந்த இஸ்மு அப்படிங்கிறது அவனுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் புகழக்கூடியதாக இருக்குது. இதை கொண்டு நீங்கள் ஓதி விட்டு கேட்டால் துவாக்கள் மறுக்கப்படாது. இதை நீங்கள் இரண்டாவதாக 15 முறை ஓதிக்கொள்ளுங்க. அடுத்தது மூன்றாவதாக பார்த்திங்கன்னா யா காலியல் ஹாஜாத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவைகளை நிறைவேற்றுபவனே அப்படின்னு அழைக்கிறோம். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறோன்னா அவங்க அதை தரக்கூடியவங்களாக இருந்தால் மட்டும்தான் நம்ம கேட்போம். இப்போ உங்கள்கிட்ட காசே இல்லாமல் நான் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு தெரிஞ்சுட்டு நான் எப்படி காசு கேட்க முடியும்? அவங்கள்ட்டே ஒரு 1000 ரூபா கூட இருக்காது, ஆனால் நான் போய் அவங்கள்ட்ட 1000 ரூபா கேட்டால் எப்படி அவங்க கொடுப்பாங்க? அப்போ எல்லாருமே இருக்கிறவங்கள்ட்ட தான் போய் கேட்குறோம். அப்போ நம்ம துவாவை கேட்குறோம்னா அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? துவாவை ஏற்கக்கூடியவனாக இருக்கணும். இந்த யா காலியல் ஹாஜாத்தி அப்படிங்கிறது துவாவை ஏற்பவன் அர்த்தம். நான் எதை கேட்குறேனோ அதை நீ கொடுக்கக்கூடியவன், அதை கொடுக்க முடியக்கூடியவன். அப்போ நீ என்னுடைய துவாவை கபுல் செய்ன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். அப்போ உன்னால் கொடுக்க முடிந்தது தான் என் அல்லாஹ் நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு நம்ம வலியுறுத்தக்கூடியது தான் இந்த யா காலியல் ஹாஜாத். அடுத்தது யா அர்ஹமர் ராஹிமீன். இது பார்த்திங்கன்னா கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன், கருணையாளருக்கெல்லாம் மாபெரும் கருணையாளன் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஒன்று கேட்குறோன்னா அவங்க நம்ம மேலே பாசமாகவும் அன்பாகவும் கருணையோடு இருந்தால் தான் அவங்க நமக்கு கொடுப்பாங்க. என்ன தான் உங்கள்கிட்ட ஒரு 1000 ரூபா இருந்தாலும் நான் கேட்டால் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா என் மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு அக்கறை இருக்கணும், என் மேலே ஏதாவது ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு பாசம் இருக்கணும்ல. அதுதான் இந்த யா அர்ஹமர் ராஹிமீன். அப்போ அல்லாஹ்விடத்தில் எல்லாமே இருக்குது, எல்லாமே கொடுக்க முடியும்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை நமக்கு கொடுக்கறதுக்கு என்ன வேணும்னா அவனுக்கும் நமக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கருணை அந்த பாசத்தை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்குறோம். நீ எப்படிப்பட்டவன்னா நீ ரொம்ப கருணையானனா இருப்ப, யாராவது உங்ககிட்ட கேட்டால் அந்த கருணையை கொண்டு நீ கொடுத்துருவ. அதே மாதிரி நீ ரொம்ப பண்ணவ அருள் புரியக்கூடியவனா இருப்ப, யார் கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய சக்தியுடையனா இருக்கேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை வலியுறுத்துகிறோம். அப்போ நம்ம கேட்கும் போது கூட இந்த மாதிரிலாம் வலியுறுத்தி தான் நம்ம கேட்கணும். கடைசியாக பார்த்திங்கன்னா இதை ஓதுனதுக்கு பிறகு யா ஹையு யா கையும் ஓதிக்குங்க. அது பார்த்திங்கன்னா உயிருள்ளவன் நித்தியமானவன். இப்போ நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே எப்படிப்பட்டவங்கன்னா எல்லாருமே உயிருள்ளவங்க தான். ஆனால் பார்த்திங்கன்னா நிரந்தரமானவங்களான்னு கேட்டால் கிடையாது. எல்லாருமே தற்காலிகமாக இருப்போம், அதுக்கப்புறம் மஃபாத் ஆயிடுவோம். ஆனால் அல்லாஹ் பார்த்திங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தான் ரப்பா இருந்தான், நமக்கும் அல்லாஹ் தான் ரப்பா இருக்கான். நம்ம எப்போ கேட்டாலும் கொடுக்கக்கூடியவன், எப்போதுமே நிரந்தரமாக இருக்கக்கூடியவன், அவன்கிட்ட தான் பார்த்திங்கன்னா எல்லா சக்தியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லக்கூடியதான் யா ஹையு உயிருள்ளவன் நித்தியமானவன் அப்படிங்கக்கூடிய இந்த திருநாமம். இது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடிக்கும். மனிதர்களுக்கெல்லாம் இது பொருந்தவே பொருந்தாது. அதனால் இதை கூறிய அல்லாஹ்வை நீங்கள் அழைக்கிறது. அப்போ இதை ஓதிட்டு இது எல்லாத்தையுமே 15 முறை ஓதிவிட்டு ஒரே அமர்வில் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செய்து பாருங்கள். அந்த ஒரு துவா உங்களுக்கு மறுக்காமல் கபுலாகும். அல்லாஹ்வே போதுமானவன். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பப்படுறவங்க சேர்ந்துக்கோங்க. நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க. உங்கள் அனைவருக்காக நான் துவா செய்து கொண்டு இருக்கேன். அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததை இம்மையிலையும் வறுமையிலையும் கொடுப்பானாக. எங்களுக்காக நீங்களும் துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வே போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.